மோகனாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் வந்ததுமே எடுத்து பேசுகிறான். மோகனா உடனே இங்கே தான் பொண்ணு கண்மணியை பார்க்குறதுக்காக ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போன கண்மணியை பார்த்து, என்னாச்சுமா, ஏன் இவ்வளோ பதட்டத்தோடு ஓடி வரேன்னு தான் அம்மாவை பார்த்து கண்மணி கேட்க, அங்கே வர இங்கே மோகனா கதவை சாத்திட்டு கண்மணி பக்கத்தில் போகிறாங்க. ஆமாம், நீ நல்லா இருக்கல்ல கண்மணி, உனக்கும் ஆறுமுகத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, இல்லை நீ ஏதோ என்கிட்ட விஷயத்த மறைக்கிறேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே மோகனா சொல்லும்போதும், நான் நல்லா தானம்மா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லை ஆறுமுகத்தால் உனக்கு பிரச்சனை எதுவும் இல்லைன்னு சொல்லி கேட்க, நீயே தேடி ஆசைப்பட்டு இந்த வாழ்க்கையை நீ வேணும்னு முடிவெடுத்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன், அதனால தாண்டி கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா ஒருவேளை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுமான்னு சொல்லி இங்கே அவங்க அம்மா மோகனா கேட்டுகிட்டே இருக்காங்க. கண்மணி லேசாக கண் கலங்க, என்னாச்சுமான்னு சொல்லி மோகனா கேட்க, நேற்று ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து குடிச்சிட்டு வரேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லும்போது, சரி விடு, இங்கே சில பசங்க அப்படி தானே இருப்பாங்க, அதை மாற்ற முடியும், நம்மளால் முடிஞ்சால் அவங்கள அந்த பழக்கத்துலேருந்து விடுபட்டு கொண்டு வரவும் முடியும், நீ கவலைப்படாதம்மான்னு சொல்ல, அம்மா திடீர்னு எதுக்காகம்மா ஓடி வந்தேன்னு சொல்ல, ஒரு பொண்ணு கவலையாக இருக்குது அம்மாவுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு மோகனா பேசிட்டு அங்கேருந்து வெளியே போகிறாங்க. வெளியே போன இங்கே மோகனாவுக்கு மனசு முழுக்க ரொம்ப கோவமும் வெறுப்பும் அதிகமாக தான் இருக்குது. நேராக ஈஸ்வரியை தேடி அந்த இடத்துக்கு வெளியே போகிறாங்க. வாங்கக்கா என்னக்கா அப்படின்ற மாதிரி அங்கே நின்றுக்கிட்டு இருக்க ஈஸ்வரியும் அங்கே சித்ராவும் பார்க்க, பெரியம்மா நம்மளை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருப்பாங்க போல அப்படின்னு அங்கே சித்ரா சொல்ல, உடனே இங்கே அப்படியாக்கா, என்ன பெரியம்மா எங்களை வீட்டுக்குள்ளே வர சொல்லிட்டாரா, சரி இருங்கக்கா நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரோன்னு ஈஸ்வரி போய் எல்லாம் எடுக்க, ஒரு நிமிஷம் ஈஸ்வரி அப்படின்னு மோகனா சொல்கிறாங்க. மோகனா சொன்னதுமே ஈஸ்வரி அதே இடத்துல நிற்கிறாங்க. என்னாச்சுக்கா அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒன்றும் உங்களை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்காக வரல, இன்னும் எத்தனை நாள் ஆனாலும் நீங்கள் இங்கே தான் இருந்தாகணும், ஏன் உங்களுக்காக நான் ஒரு வார்த்தை கூட பறிஞ்சு அவர்கிட்ட நான் கேட்க போகிறது கூட இல்லை, உங்கள் மேலே இறக்கம் காட்டி எனக்கு என்ன ஆக போகுதுன்னு சொல்ல, என்ன பெரியம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்னு சொல்லி அங்கே சித்ராவும் கேட்க, சித்ரா நான் உங்ககிட்ட பேசலை, நான் உங்கள் அம்மா கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை பார்க்குறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க ஈஸ்வரி உன் மனசில், நீ இந்த வீட்டுக்கு எப்படி வந்தவன்னு கூடவா உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, ஏன்க்கா இப்போல்லாம் பழசை ஞாபகப்படுத்துகிற விதமாக என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த வீட்டுக்கு நீ எப்படி வந்த அது முதல்ல உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி திரும்ப மறட்ட அப்படியே கூனி குறுக்கி நின்றுட்டுருக்காங்க ஈஸ்வரி. இங்கே பார், இந்த வீட்டுக்கு வந்த வேலைக்காரி தான் நீ, உன்னை இந்த வீட்டோட மருமகள் ஆக்குனது நான் தான், அது முதல்ல ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல, இங்கே உண்மை தெரிஞ்ச அதிர்ச்சியில் சித்ரா ஆடி போய் நின்றுட்டுருக்காங்க. இங்கே பாரு, இந்த வீட்டுக்குன்னு ஒரு மானம் மரியாதைன்னு எல்லாம் இருக்குது, அதை கெடுக்கிற விதமாக உன் புள்ள போஸ் நடந்துக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இன்னொரு தடவை அவனால் இங்கே ஆறுமுகத்துக்கோ கண்மணி வாழ்க்கைக்கோ பிரச்சனை வந்தது, அப்புறம் இந்த வீட்டில் நிரந்தரமாகவே நீ இருக்க முடியாத அளவுக்கு நான் செஞ்சு விட்டுருவேன்னு மோகனா கோபமாக பேசுகிறதை கேட்டதும் இங்கே அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க. என்னக்கா சொல்கிறீங்க, போஸ் என்ன பண்ணான்னு சொல்ல, போஸ் இதுக்காக ஆறுமுகத்தை தனியாக பார்த்து ஆறுமுகத்திட்ட பேசுகிறது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் தனியாக நின்று இங்கே தண்ணி அடிக்கணும், தேவையில்லாத வேலையை இங்கே போஸ் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரியான பழக்க வழக்கம் இது எல்லாத்தையும் ஏற்படுத்தணும்னு நினச்சானா அதை அவன் கூட வச்சுக்க சொல்லு, இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டாம்னு சொல்லு. அவனுக்கெல்லாம் திருந்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தும் திருந்த மாட்டேன்னு உறுதியாக நின்றுட்டுருக்கானா, அவன்லாம் திருந்தி வருவான்னு நல்லா எதிர்பார்த்துட்டு இருக்கேன் பாரு, அதுதான் நான் செய்கிற மிகப்பெரிய முட்டாள்தனம். இதுக்கப்புறமா உன் பையனால் ஆறுமுகத்துக்கும் என் கண்மணிக்கோ எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நான் என் பெத்த பொண்ணா பெத்த அம்மாவா நான் என் பொண்ணு வாழ்க்கைக்கு தான் பார்ப்பேன், மற்றவங்க வாழ்க்கையை பற்றி யோசிக்கிற மனநிலைமையில் நான் இல்லை. உன் புள்ள பண்ணாத தப்பா, ஒரு தப்பா ரெண்டு தப்பா, 1000 தப்புகளை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கான பாவங்கள் எல்லாமே எங்கே போய் முடிய போகுதோ தெரியல. இன்னொரு தடவை அவன் இங்கே ஆறுமுகம் பக்கம் திரும்பாமன் தான் நல்லது, இல்லைனா இந்த விஷயத்த வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் நான் சொல்ல வேண்டியது வரும்னு மிரட்டிட்டு மோகனாவும் போக, என்னம்மா என்னென்னமோ சொல்லிட்டு போகிறாங்க பெரியம்மா, என்னம்மா நடக்குதுங்கன்னு சொல்ல எனக்கு ஒன்றுமே புரியலடி. ஒருவேளை இந்த போஸ் நம்மக்கிட்ட சொன்ன மாதிரி ஏதாவது ஆறுமுகத்தோட பேரை கெட்ட பேர் ஆக்கணுன்றதுக்காக ஏதாவது செஞ்சுருப்பானோ, ஆமாம் அதெல்லாம் எப்படி இந்த அக்காவுக்கு தெரிஞ்சதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல, அம்மா நான் அதை கேட்கல, இந்த வீட்டுக்கு வேலைக்காரியாக வந்தவனே பெரியம்மா சொல்லிட்டு போகிறாங்க, நீ எதுவுமே பேசாமல் நின்றுட்டுருக்க, உன்னை பற்றி யாராவது ஒரு வார்த்தை தப்பாக பேசிட்டான்னு நீ அம்புட்டு கோவப்பட்டு பேசுவேன், இப்போ பெரியம்மாவும் நீ வேலைக்காரின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அது ஒன்றும் இல்லை, நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி சித்ராகிட்ட சொல்லி திட்டி விடுறாங்க. அதை கேட்ட எங்கள் சித்ரா, அம்மா நீ இப்போ இங்கிட்ட உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி கோவமாக கேட்க, சித்ரா ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, ஆமாண்டி இந்த வீட்டுக்கு வேலைக்காரியாக தான் நானும் வந்தேன் அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்கிறேன் அப்படின்னு அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க. ஆமாண்டி இந்த வீட்டில் இருந்த அதான் சேதுவுடைய அம்மா இறந்து போனதும் இந்த வீட்டுக்கு முதல் வேலைக்காரியாக வந்தது நான் தான். அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே தான் நான் வேலையும் பார்த்தேன். அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் தான் அந்த அம்மாவும் இறந்து போணுச்சு. அதுக்கப்புறமா இந்த வீட்டுக்கு 2ஆம் தரமாக வாழ வந்ததுன்னு பார்த்தா இதோ இந்த மோகனா தான். மோகனா வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இந்த வீட்டுக்கே கிடச்சிது. அவளை வச்சு காய் நகர்த்தி தான் இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகணும்னு முடிவு பண்ணி இந்த வீட்டில் இருக்காளே உங்கள் அப்பா
அவனை நான் கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். அவனை கல்யாணம் பண்ணனாலேருந்து ஏதாவது ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும், சந்தோஷமாக இருக்கலான்னு பார்த்தா இப்போ வரைக்கும் அண்ணன் பின்னாடியே வாழை பிடிச்சிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மா நீ சொல்கிறது என்னால் எதையுமே நம்ப முடியலை. இந்த வீட்டுக்கு வேலைக்காரியாக வந்தவனு உன்னை அதுக்காக இப்படி தான் பெரியம்மா திட்டிட்டு போவாங்களான்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப கோபத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க சித்ராவும். என்னடி பண்ணுறது, இந்த வீட்டுக்கு என்னை மருமகளாக கொண்டு வந்ததே இவ தானே, அதனால் இந்த பேச்சை வந்துட்டு நம்ம கேட்டு தானே ஆகணும். ஏன் இந்த வீட்டில் இருக்காங்களே பெரிய அம்மா, அதான் என்னுடைய அத்தை, அவங்களும் மனசு வச்சதுனால தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னென்னமோ சொல்கிறேம்மா, ஆனால் இதெல்லாம் என்னால் நம்ப கூட முடியலை அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போது தான் தமிழ்ச்செல்வி அந்த பக்கமாக வராங்க. இவங்க 2 பேரையும் பேசிக்கிட்டு இருந்த விஷயத்த தமிழ்ச்செல்வி கேட்டுறாங்க. கை தட்டிகிட்டே சிரிச்சுக்கிட்டே பக்கத்தில் வரவங்க, அடுத்தவங்க கஷ்டத்தில் சந்தோஷப்படுற ஆள் நான் கிடையாது, ஆனால் அதே நேரத்தில் அடுத்தவங்க கஷ்டத்தை தாண்டியும் நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எவ்வளோ மோசமானதாக இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன தமிழே என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அத்தை பேசிட்டு போன விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் என் காதால் கேட்டேன். ஆனால் இந்த வீட்டுக்கு வேலைக்காரியாக என்னை மாற்றினதும் அதுக்காக தானா இந்த வீட்டு வேலைக்காரியாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு கிழிஞ்ச புடவை கிழிஞ்ச சட்டைலாம் இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தீங்களே, அப்போ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணதானா அப்படின்னு தமிழ்ச்செல்வி நேருக்கு நேராக எந்தவித தயக்கமும் இல்லாமல் ஈஸ்வரியை பார்த்து கேள்வி கேட்க, நேரம் எல்லாம் இவகிட்டெல்லாம் நம்ம கேள்வி கேட்டு அசிங்கப்படணும்னு நேரம் அப்படின்னு நின்றுட்டுருக்காங்க. மரியாதையை பேசு தமிழ் அப்படின்னு சொல்ல, நான் மரியாதை கொடுப்பேன், எனக்கு மரியாதை கொடுக்குறவங்களுக்கு மரியாதையை நான் பல மடங்காக கொடுப்பேன். அதே மரியாதை எனக்கு கிடைக்கலன்னா திரும்ப அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயம் அதை விட ரொம்ப கீழே இறங்கி போகும் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்லிட்டு, சரி நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி அங்கேருந்து கிளம்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் சித்ராவை பார்த்து, என்னுடைய வீட்டுக்குள்ளே நிறைய குப்பையும் குளமும் ஆயிருக்கு, கொஞ்சம் அதை க்ளீன் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, இதை கேட்ட சித்ரா, பாத்தியம்மா எம்புட்டு திமிரா நம்மக்கிட்டே பேசிட்டு போறா பாரு அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் இன்னைக்கு எத்தனை நாளைக்குன்னு நானும் பார்க்க தானடி போகிறேன் அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே இதை விஷயத்தை வந்துட்டு ஆறுமுகத்திட்ட வந்து கம்பல் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட எங்கள் கண்மணி கீழே இருந்துக்கிட்டு இருக்க தன்னுடைய பெரியம்மாவையும் அங்கே அவங்க அக்கா சித்ராவையும் பார்க்குறதுக்காக கீழே இறங்கி வராங்க. கண்மணி இறங்கி வந்து இங்கே நேராகவே கேள்வி கேட்குறாங்க, உங்கள் மனசில் நீங்கள் என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நாங்கள் என்னடி பண்ணணும், ஆளாளுக்கு எதுக்கடி வந்து என்னை திட்டிகிட்ருக்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியாமல் உங்கள் பையன் போசி எதுவுமே செய்ய மாட்டான், அவங்ககிட்ட சொல்லி வைங்க, இதுதான் கடைசி அப்படின்னு சொல்ல, மரியாதை இல்லாமல் பேசுகிறேன், அவன் உனக்கு அண்ணன் தானேன்னு சொல்ல, அண்ணன்ற முறையில் நடந்துக்கிறானா, இல்ல அப்புறம் எதுக்காக நான் அவனுக்கு அண்ணன்ற மரியாதையை நான் கொடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இப்போ கூட என்னால் முடிஞ்ச இந்த விஷயத்தை அப்பா கிட்ட சொல்ல முடியும். அவர்கிட்ட கம்பல் பண்ணி கேட்டதுனால தான் இப்போ அவர் என்கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டாரு. இன்னொரு தடவை பொய் சொல்கிறது, அதே மாதிரி இங்கே கெட்ட பழக்கத்தை ஏற்படுத்தி வர்றது, இதுதான் கடைசியாக இருக்கணும். என் வாழ்க்கையில் குறுக்க வரணும்னு யாராக இருந்தாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன், அடியோட எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கண்மணியை விலகி போக, பாத்தியம்மா இவளுக்கெல்லாம் கோபம் வந்து நம்மளை திட்டுற அளவுக்கு வந்துடுச்சுன்னு சொல்ல, இதை கேட்டு நொறுங்கி போய் தான் நிற்கிறாங்க. இங்கே இந்த உண்மையை தெரியப்படுத்தின மோகன் நம்ம மேலேயும் கோவப்படுறாங்க. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இந்த தமிழ்ச்செல்வி நம்மளை இந்த மாதிரி பேசிட்டு போகிறத நினச்சி இன்னும் வருத்தப்பட்டு நிற்கிறாங்க. ஈஸ்வரிக்கு இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஆதரவையும் தருவீங்க.